பொருளாதாரத்துல 9% வளர்ச்சின்னு நீங்க சொல்றீங்களே, அப்ப ஏங்க நீங்க வந்து உங்களுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மாத்துனீங்க? ஆடியோ பிரச்சனைனால மாத்தினாங்க. இல்ல ஏன்னா, நீங்க ஒரு இப்போ நல்லா படிக்கிற பிள்ளைக்கு ப்ரமோஷன் குடுப்பாங்க. நீங்க டிசி குடுத்துருக்கீங்களா ஏன்? அவருக்கு இப்ப தகவல் தொழில்நுட்பத்துறை குடுத்துருக்கோம்ல, அதுல டெவலப் பண்ணணுங்கிறதுக்காக குடுத்துருக்கோம். ஃபினான்ஸ் துறைய விட அதுல டெவலப் பண்ணணும் இல்லையா? தங்கம் தென்னரசு அவர்களுக்கு நம்ம ஃபினான்ஸ் துறைய குடுத்துருக்கோம். இதுல ஒரு சுய லாபம் அப்படிங்கிற விஷயம் வருதா? அஃப்கோர்ஸ் ஆடியோ பிரச்சனை இருக்கு. அந்த ஆடியோல அவர் என்ன சொல்லிட்டாரு? பர்சனலா ஏதாவது பேசிட்டாரா? இந்த தமிழ்நாட்ட பத்தி பேசினது தானேங்க அது இல்ல அவர் சொன்னது கான்ட்ரோவர்சி அதுல ஆச்சு. ஆடியோல மெயினா அவர் வருத்தப்பட்டது ஒரு இடத்துல, டாஸ்மார்க்ல வர வேண்டிய பணம் கொஞ்சம் பணங்கள் வராம போகுது. அது தமிழ்நாட்டு நல்லதுக்கு தான் பேசியிருக்காரு அவரு. இல்லங்க அவர் ரொம்ப அவர் இருக்கிறதுல பொறுப்புள்ள ஒரு அமைச்சர், நேர்மையான மனிதர் பிடிஆர். அதனால அவர் அலர்ஜி அந்த மாதிரி நேர்மையா? அப்படிலாம் நீங்க சொல்லிடக்கூடாது. ஆ? நாங்க வந்து மத்தவங்க மேல இடி ரெய்டே வந்தாலும் எஃப்ஐஆர் போடாம வச்சிருப்போம். கோர்ட் போடுன்னு சொன்னாலும் போட மாட்டோம். கடைசியில கோர்ட்டே போடும். யார் மேல எஃப்ஐஆர் அவசர அவசரமா நாங்க போடுறது? கஸ்தூரி மேல போடுறதா? துரைமுருகன் மேல போடுறதா? என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க? அப்படிதான் நாங்க